இதுவரைக்குமே நம்ம வெண்பா கூட இருந்தவங்கள்ல யாராச்சும் ஒருத்தர் கூட அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கல. ஆனா முதல் முறையா இந்த நர்ஸ் முயற்சி எடுக்குறாங்க. உண்மையாவே அதற்கு ஒரு சல்யூட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த குழந்தைய பொறுத்தவரைக்கும் இவங்க கடத்திட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாலுமே, நமக்கு என்ன நமக்கு சம்பளம் தராங்க. நம்ம வேலைய பார்த்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி அவங்க நெனைக்கல. போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் சொல்லணும் அப்படிங்கிற மாரி வரைக்கும் பேசுறாங்க. அத பார்க்குறப்பவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்குமே அந்த மனிதாபிமானம் அப்படிங்கிறது மக்கள் மனசுல இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறப்பவே நிச்சயமா சந்தோஷமா இருக்க தான் செய்யுது. அந்த நர்ஸ பொறுத்தவரைக்கும் இப்ப வெண்பா கிட்ட பேசி பார்க்குறாங்க. "உன் பேர் வெண்பா தானே? இவங்க உங்க சொந்தக்காரங்க இல்ல தானே? உன்ன கடத்திட்டு தானே வந்திருக்கிறாங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப, வெண்பா ஆமா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்ததா சொல்ல வர்றப்ப, அங்க இருக்கிற ஒருத்தவங்க வந்துடுறாங்க. அதனால அந்த பொண்ண வெளியில அனுப்பிடுறாங்க. "நீ இனிமே இங்க வர வேணாம். நீ ஐசியூக்கு போ" அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்பிடுறாங்க. இருந்தாலுமே அந்த நர்ஸுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பொண்ண இவங்க கடத்திட்டு வந்திருக்கிறாங்க. எதற்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. நம்ம போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் கூட இருக்கிற நர்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஆனா கூட இருக்கிற நர்ஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு சம்பளம் குடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம வேலைக்கு பிரச்சனை வந்துரக்கூடாது. நீ அமைதியா இரு அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. இருந்தாலுமே அவங்களோட கேரக்டர பொறுத்தவரைக்கும் நிச்சயமா வெண்பாவுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஐசியூக்கு போனாலுமே வெண்பாவ பார்க்க தான் செய்வாங்க. வெண்பாவ இவங்க கடத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல நிச்சயமா வேற யார்கிட்டயாவது சொல்ல தான் செய்வாங்க. அதன் மூலமா நம்ம வெண்பா காப்பாத்தப்பட தான் செய்வாங்க. நமக்கெல்லாம் இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ட்ராக்க ஏன் இவ்ளோ லாங்கா கொண்டு போறாங்க? ஏன்னா ஒரு குழந்தைய கடத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, அவங்க அப்பா, அம்மா கிட்ட இருந்து எவ்ளோ நாளைக்கு பிரிச்சு வச்சிருப்பாங்க? ஒரு பக்கம் இதால விஜய், மல்லி 2 பேருக்கும் இடையில பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அந்த பிரிவு அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்கு. சின்ன சின்ன விரிசல் இருந்த மாரி தான் காமிச்சாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, மல்லி சமைச்ச சாப்பாட விஜய் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாரி, இப்ப ராஜி கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. மல்லிய விட ராஜி எந்த விதத்தில உயர்ந்தவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஸோ கூடிய சீக்கிரம் வெண்பா வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட விருப்பம். உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.